இந்த காலத்துல எந்த ஒரு பிசினஸுக்கும் சோசியல் மீடியா பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருமே மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான். அப்போ அந்த இடத்துல நம்மளோட பிரசன்ஸ் இருக்கும். நிறைய பேர் இருக்கும். ஆனா இன்னும் கான்டென்ட் கரெக்டா நம்ம பிளான் பண்ண முடியாம உட்காந்துருக்கோம். சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு கான்டென்ட் எப்படி பண்றது, ஒரு என்கேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் எப்படி இது பண்றது, எப்படி மானிட்டர் பண்றது, அப்புறம் ரிசர்ச்சை எப்படி டார்கெட் பேஸ்டா நம்ம பண்றது, ஸோ தட் நம்மளோட பிராண்ட் நல்ல விசிபிள் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி வேணுங்க. ஸோ அப்ப நம்ம பிசினஸுக்கு ஒரு சாட் ஜிபிடியில ஒரு மெகா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்றது, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி எப்படி நாம பண்றது. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், கூகுள், யூடியூப், ட்விட்டர், லிங்க்டின், நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம பண்றது அப்படிங்கறதா இந்த மெகா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். இதுல பாருங்க, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் செட் பண்றோம். என்னன்னா, யூ ஷுட் பி அ மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி என்னோட இண்டஸ்ட்ரி என்ன, நான் என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி, இந்த ஸ்ட்ராட்டஜி எதுல 3 முக்கியமான அப்ஜெக்டிவ், என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிராண்ட் விசிபிலிட்டி, ரெண்டாவது இன்க்ரீசிங் என்கேஜ்மெண்ட் த்ரூ சோஷியல் மீடியா, மூணாவது டிரைவிங் சேல்ஸ் ஆர் கன்வர்ஷன்ஸ். ஸோ இதுதான் என்னோட 3 முக்கியமான நோக்கம். இதை பேஸ் பண்ணித்தான் நீங்க எனக்கு ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்க கொடுக்கணும். இந்த அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, மல்டி ஃபேசட்டட், அதாவது அக்ராஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி கான்டென்ட் எல்லாம் ஃபுல்லா இன்கார்பரேட் பண்ணி அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கா டாக்டிக்ஸ் கொடுங்க. லிங்க்டின்ல நான் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்ல நான் என்ன பண்ணணும், யூடியூப்ல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாக்டிக்ஸ் சொல்லிக் கொடுங்க. கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், எப்படி நான் வெல் என்கேஜா இருக்கிறது என்னோட கஸ்டமர்ஸ் கூட, என்னோட கம்யூனிட்டி பீப்புள் கூட, அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்டா செட் பண்ணி சொல்லிட்டேன். சாட் ஜிபிடி இதுதான் உங்களோட ரோல் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். என்னோட கோல் என்னன்னா, யூ வில் கிராஃப்ட் அ டெய்லர்டு சோஷியல் மீடியா. எனக்குன்னு தனியா ஒரு கஸ்டமைஸ்டா என்னோட இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் யாரு, லிவரேஜஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். எனக்கு இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு பிராண்ட் விசிபிலிட்டி, என்கேஜ்மெண்ட் அண்ட் கன்வர்ஷனுக்குரிய கம்ப்ளீட் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு வேணும். இதுதான் என்னோட நோக்கம், இதுதான் என்னோட கோல். ஸோ இதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஐடென்டிஃபை என்னோட ஆடியன்ஸ், கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரெண்டாவது, சூஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ், எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிங்க. தென் யூ டெவலப் மீ த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஈச். அதாவது என்னன்னா, கான்டெக்ஸ்ட் மிக்ஸ் இருக்கணும், அதாவது வெரைட்டி ஆஃப் கான்டென்ட் டைப்ஸ் இருக்கணும். எஜுகேஷனல் போஸ்ட், ஹைலைட்ஸ் நிறைய இருக்கணும், கான்டென்ட் கேலண்டர் இருக்கணும். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ், எப்படி மக்களை நான் என்கேஜாவே வச்சுக்கிறது, அதுக்குரிய டாக்டிக்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கணும். தென் யூட்டிலைசிங் த பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ். அந்த ஒரு 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 இன்ஸ்டாகிராம் அப்படின்னா ரீல்ஸ் இஸ் ஃபேமஸ், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் குரூப் இஸ் ஃபேமஸ், ட்விட்டரோட த்ரெட்ஸ், லிங்க்டின்ல ஆர்டிகல்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்ம இதுல யூட்டிலைஸ் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுங்க. தென் லிவரேஜிங் த ஹேஷ்டேக்ஸ் அண்ட் எஸ்இஓ, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஹேஷ்டேக்ஸ், அதையும் எனக்கு லிவரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுங்க. தென் ரன் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அதையும் நீங்க பாருங்க. தென் இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன், யார்கிட்ட நான் கொலாபரேட் பண்ணுனா இன்னமும் என்னோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிவ்
ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். தென் இன்ஃபர்மேஷன் அபவுட் அஸ், அதாவது என்னன்னா நான் என்னோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் வணிகம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருக்கு. அதில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். தென் என்னோட ப்ராடக்ட் சர்வீசஸ் என்ன, மேபி ஃபியூச்சர்ல ஒரு கோர்சஸ் ஆவோ, ஒரு புக்ஸ் ஆவோ, ஒரு ட்ரைனிங்ஸ் ஆவோ, நான் வந்து எது வேணாலும் என்னோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கலாம். ஸோ என்னோட பிரைமரி கோல் என்ன அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் மக்களும், அதே மாதிரி என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட பிரைமரியான கோல். ஏன் இந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி போடுறேன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ கரண்டாக நான் எது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் யூடியூப் அப்படிங்கிறது தான். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் ஆன் சோஷியல் மீடியானா நிறைய அல்காரிதம்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் தாண்டி நான் எப்படி ஜெயிக்கிறது, அது இதுக்காகத்தான் நம்மளோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அஸ் நம்ம கொடுக்குறோம். தென் அவுட்புட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஷுட் பி வெரி டீடைல்டு, ஆக்ஷனபிள் அண்ட் டெய்லர்டு டு மை பிஸ்னஸாக இருக்கணும். நிறைய மெத்தடாலஜிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், நான் அதை கொஞ்சம் அடாப்டும் நான் பண்ணிக்கணும் எல்லாமே. ஏன் அப்படின்னா இந்த 3 விஷயத்துக்காக. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா லுக் அட் த ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வணிகமோட சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணிட்டோம், அதுவும் சொல்லிடும். ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஐடென்டிஃபைங் யுவர் ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஐடென்டிஃபைங் யுவர் ஆடியன்ஸ். டெமோகிராஃபிக்ஸ், லொகேஷன் என்னன்னா தமிழ்நாடு டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ், தமிழ் ஸ்பீக்கிங் சிட்டிஸ். சிம்பிள். ஏஜ் 25 to 45, பிசினஸ் ஓனர்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அண்ட் சைட் ஹஸ்லர்ஸ். லாங்குவேஜ் தமிழ், பிரைமரி இங்கிலீஷ், செகண்டரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஆக்குபேஷன் மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், ட்ரேடர்ஸ், ரீட்டைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிடும். இன்ட்ரெஸ்ட், அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், லீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ அடாப்ஷன். அதுக்காகத்தான் நம்ம ஒரு சொல்யூஷனா கொடுக்குறோம். இப்போ மெகா ப்ராம்ப்ட் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னம்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அந்த மெகா ப்ராம்ப்ட் உங்க பிசினஸ்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரிஃபர் சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் இன் தமிழ், இன்ஸ்பயர்ட் பை ரியல் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் அதர். ஏன்னா சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட ஷார்ட்ஸில் போய் பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், வெதர் பொலிட்டீஷியன் ஆர் ஒரு ஆக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆண்டர்ப்ரோனராக இருக்கலாம், எல்லாமே எடுத்திருப்போம். ஈவன் ஒரு சின்னத்திரை இருந்து நம்ம ராமரையா ஆகட்டும், இல்லை புகழ் சாரா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் எடுத்து அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரியல் சக்சஸ் ஸ்டோரிஸ் தான் எடுத்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். வேற லாங் ஸ்டோரிஸ் இப்போ நீங்கள் பார்க்குற லாங் வீடியோஸ்ல எல்லாமே வந்து ஐ கிவ் ஒன்லி சொல்யூஷன். இனிமேல் நான் அது ஐ எம் வெரி வெரி கிளியர். ஏன்னா அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். சும்மா ஜென்ரிக்கா ஜார்கன்ஸை சொல்லிட்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐ வாண்ட் டு கிவ் சொல்யூஷன். அதனால தான் லாங் வீடியோஸ்ல மட்டும்தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஷார்ட் வீடியோஸ்ல சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப, ஆனால் ஷார்ட் வீடியோஸ்ல ஒரு சக்சஸ் ஸ்டோரிஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபோக்கஸ். அப்புறம் சூஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ். எது என்னென்ன பிரைமரியா நான் யூடியூப் தான் வச்சிருக்கேன். செகண்டரி நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அடுத்தது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், மூணாவது லிங்க்டின்னு நான் பண்ணணும், தென் வாட்ஸ்அப் சேனல்ஸும் நான் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, கான்டென்ட் மிக்ஸ் எப்படி இருக்கணும், எஜுகேஷனலாக இருக்கணும் 50%, என்கேஜ்மெண்ட் 20% இருக்கணும், அத்தாரிட்டி பில்டிங்கும் 20% இருக்கணும், தென் சேல்ஸ் 10% இருந்தால் போதும். இதுதான் என்னோட கான்டென்ட் மிக்ஸ். கேலண்டர் எப்படி மண்டேலேருந்து சண்டே வரல என்னென்னவா இருக்கணும், தமிழ் எம்எஸ்எஸ்எம்எஸோட சக்ஸஸ் ஸ்டோரி, அப்புறம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப் இன் தமிழ், லிங்க்டின்ல ஆர்டிக்கல் கொடுக்கலாம், லைவ் Q&A போகலாம், FB, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல, ஏஐ ஹேக் ஃபார் லீட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போல் ஆர் குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம், இன்ஸ்பிரேஷனல் தமிழ் கோட் ஆர் ஃபவுண்டரோட ஸ்டோரி பற்றி சொல்லலாம். இதுதான் கண்டென்ட் கேலண்டர், வீக்லி பிளானாக கொடுத்துருச்சு. தென் என்கேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம், அதான் ஒரு போல்ஸ், ஒரு குவிசஸ் கண்டக்ட் பண்ணலாம், ஒரு யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்டாக நம்ம பண்ணலாம், லைவ் செஷன்ஸ் கொடுக்கலாம், கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம், தென் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பண்ணணும், அதாவது ஒரு குவிக் ஹேக்ஸ் இன் 30 செகண்ட் தமிழ் ஃபார்மேட்ல கொடுக்கலாம், கரோசல்ஸ்ல கொடுக்கலாம், ஸ்டோரிஸ். இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு, ஃபேஸ்புக்கு நான் என்ன பண்ணணும், லிங்க்டினுக்கு நான் என்ன பண்ணணும், யூடியூபுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இது. தென் விஷுவல் பிராண்டிங், தென் அபவுட் ஹேஷ்டேக்ஸ் அண்ட் SEOs, தென் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ அதை எல்லாமே சொல்லி கொடுத்தோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன்ஸ், யார்கிட்ட நான் பண்ணுனா நல்லா இருக்கும், மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்களோ அவங்கள போய் நீங்க தேடுங்க. ஸோ கடைசியா யூ நீட் டு மெஷர் கீ மெட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ எவ்ரி 90 days யூ டூ திஸ் திங் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயமும் சொல்லுது. இது பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா எண்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா யூ வில் பி a நம்பர் 1 ட்ரஸ்டட் தமிழ் MSME growth ஹப்பா இருப்பீங்க. எனக்கு இதுதாங்க ஸ்மார்ட் வணிகத்தோட ஒரு முக்கியமான அடுத்த இது என்னோட சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இதுதான் என்னோட நோக்கம், இதுக்காகத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருக்கேன்.
ஸோ இப்படிதான் நீங்க சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜியை தாராளமா இந்த மெகா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸுக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாராருக்கெல்லாம் இந்த ப்ராம்ப்ட் வேணுமோ கமெண்ட்ல போய் ப்ராம்ப்ட்னு சொல்லுங்க. I will send it for free of cost. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம். அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.